காளி. அன்பு பிள்ளையே, இந்த காளி இப்போது உன்னை தேடி வரும் காரணத்தை தெரிந்து கொள். தேவையில்லாமல் உன் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். நம்பி உன் ஏமாற்றத்தை நீயே பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தை உனக்கு உணர்த்த வந்தேன். நம்பிக்கையோடு நீ உள்ளே விட்ட ஒருத்தி உன் அடுப்பங்கரையில் செய்த ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் இந்த காளி. அன்பு குழந்தையே, ஏதும் அறியாத பிள்ளையாக இருக்கும் என் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டியது என் கடமைதானே. எத்தனை நாள் எதுவும் தெரியாமல் இருப்பாய் நீ. உன் நம்பிக்கையை அவள் ஆயுதமாக்கிக் கொண்டு உன் அடுப்பங்கரை வரை வந்த அவள் உனக்காக செய்வினை செய்து வைத்திருக்கிறாய் என்று உன் ஆழ்மனது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறது. யாரை நம்புகிறாயோ இல்லையோ, உன் ஆழ் மனது சொல்லும் வாக்கை நீ நம்ப வேண்டாமா? உன் மனதிற்குள் ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ நடத்திவிட்டார்கள் என்று தெரிந்தும், அதை செய்தவர்கள் யாரென்றும் தெரிந்தும் அவர்களை விட்டு தள்ளி நிற்பதற்கு மனமில்லாமல் இன்னும் அவர்களோடு ஒட்டும் உறவாக இருக்கும் உன்னை என்னவென்று நான் சொல்வது? இந்த காளி என்னதான் வாக்கு கொடுத்தாலும் உறவுகளையும் நட்புகளையும் பிரிய மனமில்லாமல் இருக்கும் உனக்கு இதற்கு மேலும் என்ன கெடுதல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கும் போது இந்த காளி என்ன செய்ய முடியும்? அன்பு பிள்ளையே, இன்னும் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் என் பிள்ளைகளை காப்பது எனக்கு முதல் வேளையாக இருக்கும். என்னை நம்பும், என் மீது நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளைகளை காப்பாற்றுவது என்னுடைய கடமையில் முதலாவதாக இருக்கிறது. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் மனதில் என் மீது இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வரை உன்னிடம் கூட அனுமதி வாங்க மாட்டேன் உன்னை காப்பதற்கு. எந்த நேரத்திலும் உன்னை காக்க ஓடோடி வரும் இந்த காளியின் மீது நம்பிக்கை இருந்தால், அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கேள். உன் ஆள் மனது யாரை காட்டுகிறதோ அவர்களை விட்டு விலகினில். அப்போதுதான் உன் வாழ்க்கை விளங்கும். இல்லை என்றால் விளக்கமற்ற வாழ்க்கையோடு அவர்களோடு நட்பாகவும் உறவாகவும் வாழ்வதில் என்ன உனக்கு கிடைக்கும்? நீயே யோசித்துப் பார். ஓம் காளி. நன்றி.